வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். தமிழ் சினிமாவில் ரஜினிகாந்த் சார் படங்களை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் போட சொன்னாக்க நிறைய அந்த பட்டியலில் நிறைய படங்கள் இடம்பெறும். அப்படி ஒரு இடம்பெறக்கூடிய ஒரு பேர் தான் தர்ம யுத்தம் அப்படிங்கிற திரைப்படம். இந்த தர்ம யுத்தம், ரஜினிகாந்தனுடைய தர்ம யுத்தம் திரைப்படம் நமக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதன் பிறகு இந்த தர்ம யுத்தம்ங்கிறது அரசியலில் ஓபிஎஸ் மூலமாக பெரிய அளவுக்கு பிரபலமாயிடுச்சு. அந்த அரசியலெல்லாம் விட்டுருவோம். இந்த தர்ம யுத்தம்ங்கிறது கமலின் தீவிர நண்பராக, நெருங்கிய நண்பராகவும், சகோதரருக்கு இணையராகவும் இருந்த ஆர்சி சக்தி அவர்கள் டைரக்ட் பண்ணின படம் தான் தர்ம யுத்தம். இந்த தர்ம யுத்தம் படம் கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தில் ரஜினியுடைய வாழ்க்கையை ஒட்டியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் வைக்கப்பட்டதும் உண்டு. இந்த படத்தினுடைய பல வார பத்திரிகைகள் அந்த விமர்சனங்களும் அதை சுட்டி காட்டின. ஆனால் ரஜினிகாந்த் அவருடைய ஹேர் ஸ்டைலு, அவருடைய காஸ்டியூம், அவருடைய சிகரெட் பிடிக்கிற ஸ்டைலு, அவருடைய கண்ணாடின்னு அதகலம் பண்ணியிருப்பார். இன்னைக்கு வரைக்கும் அந்த அப்படி சுத்துற அந்த கண்ணாடியை இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வேட்டையன்ல. அப்படின்னா தர்ம யுத்தத்திலேயே அப்படிலாம் சுத்துற ஸ்டைலை ரஜினி பயன்படுத்திட்டே தான் இருப்பார் எல்லா படங்கள்லையுமே. அந்த படத்துல ரஜினிகாந்த் அவர்களுக்கு முக்கியமா ஒரு 2 பாட்டு, இன்னொரு பாட்டு ஒரு இங்கிலீஷ் பாட்டாவே இருக்கும். இந்த 2 பாட்டுல ஒரு பாட்டு டூயட் பாட்டு, அது ஸ்ரீதேவி கூட பாடுறது. இன்னொரு பாட்டு தங்கை லக்ஷ்மி ஸ்ரீ அப்படிங்கிற நடிகை, அந்த லக்ஷ்மி ஸ்ரீனுடைய சேர்ந்து இவர் பாடுறது. அந்த பாட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு காலை நேரத்தில் அந்த தங்கச்சி இவர் உட்காந்து பேப்பர்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது தோட்டத்தில் செடிக்கு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் பூவெல்லாம் பறிச்சுட்டு, அதுக்கப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் சாமிக்கெல்லாம் விளக்கேற்றிட்டு, சாம்பிராணி எல்லாம் போட்டுட்டு, அப்படி இருக்கிற அந்த காட்சிகளோடையே இந்த பாட்டை அமைச்சிருப்பார் ஆர்சி சக்தி சார். இந்த பாட்டை இளையராஜா அவர்கள் அவ்வளவு அழகான டியூன், இந்த வார்த்தைகளே இல்லாமல் இந்த டியூனை மட்டும் கேட்கும் போதே நமக்கு அவ்வளவு ஏகாந்தமாக இருக்கும். அப்படியான ஒரு டியூன். அதுக்கு மலேசியா வாசுதேவன் அந்த குரலால நம்மளை கட்டி போட்டுருவார், சொக்கி போட்டுருவார், ஏன் சில தருணங்கள்ல அழக்கூட வச்சிருவார். அப்படிப்பட்ட பாட்டு தான் ஒரு தங்க ரதத்தில் ஒரு மஞ்சள் நீலவு, ஒரு தங்க ரதத்தில் உன் மஞ்சள் நீலவு அப்படிங்கிற அந்த பாட்டு. ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நீலவு, ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நீலவு, என் தெய்வம் தந்த என் தெய்வம் தந்த என் தங்கை, ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு. அந்த பாட்டு ரஜினி சார் சிகரெட் குடிச்சிக்கிட்டு அந்த கண்ணாடியும் போட்டுக்கிட்டு அந்த ஹின் பண்ண ஷர்ட் ஸ்டைலு அவ்வளவு அமக்கலமாக தலைவர் பண்ணியிருப்பார். அதில் பாருங்க உள்ள வரி, அதுவும் மலேசியா தாங்க அந்த பாட்டை சிறப்பாக பாட முடியும். செம்மண்ணிலே தண்ணீரை போல் உண்டான சொந்தம் இதுதான் செம்புல பெயல் நீர் போலே அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படின்னு இருக்கே, அதுதான் இது. செம்மண்ணிலே தண்ணீரை போல் உண்டான சொந்தம் சிந்தாமணி ஜோதியை போல் ஒன்றான பந்தம் தங்கை அல்ல அப்படின்னு, தங்கை அல்ல தாயானவள், கோடி பாடல் நான் பாட பொருளான் நாள், ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நீலவு, ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நீலவு. பாருங்க, தங்கமே எப்படி இருக்கும், மஞ்சள் கலர்ல தான் இருக்கும். பொன் மஞ்சள் நிலவு, மஞ்சள் கலர் தான், பொன் மஞ்சள் கலர் தான், மஞ்சள் நிலவு, மஞ்சள் நீலாவுக்குலாம் வருது பார்த்தீங்களா, வானம் மஞ்சள் வானம்னு எப்படியெல்லாம் பாசிட்டிவ் வார்த்தைகள் பாருங்க. அடுத்தாப்புல பாருங்க, கண்ணீரினால் நீராட்டினாள் என் ஆசை தீராதம்மா, 300 நாள் தாளாட்டினாள் என் பாசம் போகாதம்மா, என் ஆலயம் பொன் கோபுரம் வந்துருச்சா,
மஞ்சள் கலர் பொன்கோபுரம் 7 ஜென்மங்கள் ஆனாலும் மாறாதம்மா ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நீலவு ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நீலவு. இதுவும் திருச்சியில பேலஸோ ஜூபிட்டரோ அந்த தியேட்டர்ல தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. பயங்கர ரஜினி வெறியும் அப்பலாம். இந்த படம்லாம் அப்படியே ரஜினி மாதிரியே நடக்கிறது போறது. ஒரு கண்ணாடி ஒன்று சந்தையில வந்து ஒரு 50 காசுக்கு என்னமோ வாங்கி அதை போட்டு சுத்துறது, சுத்தும் போது மூக்குல குத்திட்ட கதையெல்லாம் நடந்திருக்கு. அவரு மாதிரிலாம் நம்மளால பண்ண முடியாதுல்ல. அதுக்கு அடுத்தாப்புல பாருங்க, ராஜாவை நான் ராஜாத்திக்கு துணையாக பார்ப்பேன் அம்மா தேவர்களின் பல்லாக்கிலே ஊர்கோலம் வைப்பேன் அம்மா. என்ன பாருங்க, அடுத்த வரி பாருங்க, மணமங்கலம் திருக்குங்குமம் வாழ்க என்று பல்லாண்டு நான் பாடுவேன் ஒரு தங்க ரதத்தில் ஒரு மஞ்சள் நீலவு ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நீலவு என் தெய்வம் தந்த என் தெய்வம் தந்த என் தங்கை. அண்ணன் தங்கை குறித்த பாடல்கள் எத்தனையோ தமிழ் சினிமாவில் வந்திருக்குன்னாலும் கூட இந்த பாடல் இன்னும் ஒரு படி நம்மளை கவர்கிற நம் மனசை இதமாக்குகிற ஒரு பாட்டு. அதுதான் இந்த இந்த இதுல வாழ்வெல்லாம் பாட்டுல சொல்ல நினைக்கிற அந்த பாட்டு, சொல்ல நினைத்த பாட்டு, சொல்லிட்ட பாட்டு. கேட்டு பாருங்க. மலேசியா அன்னைக்கு கனவுல ஒருவர். வணக்கம்.